Hello students, 10th Maths Chapter 2 Numbers and Sequence exercise 2.3 9th sum இந்த வீடியோல பார்க்கலாம். Find the remainder when 2 power 81 is divided by 17 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 2 power 81 வந்து divide by 17 பண்ணனும். அது ரிமைண்டர் என்ன கிடைக்கும் அப்படி நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. சோ அத வந்து ஃபார்முலால எழுதிக்கோங்க. 2 power 81 congruent x modulo 17 அப்படின்னு எழுதிருக்கோம். இப்போ நம்மளுக்கு இந்த x தான் வந்து ரிமைண்டர் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ 2 power 81 அப்படினா நம்ம மல்டிபிள் பண்ணிட்டே இருந்தோம்னா ரொம்ப லென்த்தா போயிட்டே இருக்கும். சோ அத வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறோம். அது ஃபார்முலா என்னது a power m into a power n is equal to a power m plus n. பேஸ் ரெண்டும் சேமா இருந்துச்சுன்னா பவர் ஆட் பண்ணலாம் இல்லையா, அந்த மாதிரி எழுதிருக்கோம். சோ 2 power 40 into 2 power 40 into 2 power 1. இந்த பவர் எல்லாம் ஆட் பண்ணி பாருங்க 81 கிடைச்சிடும். சோ அந்த மாதிரி நம்ம எழுதிருக்கோம். congruent x modulo 17. இப்போ இந்த 40 நம்ம 2 into அப்படி போட்டா ரொம்ப லென்த்தா போகும். So the 40 ரெண்டா பிரிச்சுக்கலாம். 4 into 10 அப்படின்னு பிரிச்சுக்கிறோம். So 2 power 4 the whole power 10 into 2 power 4 the whole power 10. இந்த இதுக்கு அதே மாதிரி எழுதிக்கிறோம். into 2 power 1 னா வெறும் 2 எழுதினாலே போதும். So 2 congruent x modulo 17. இப்போ 2 power 4 அப்படின்னா 2 into 2 into 2 into 2 16. 2 power 4 ஓட வேல்யூ என்னது 16. So 16 the whole power 10 into 16 the whole power 10 into 2 x modulo 17. இப்போ இந்த 16 நம்ம 10 டைம்ஸ் போட்டோம்னா ரொம்ப லென்த்தா போகும். ஸோ வந்து இந்த 10 வந்து ரெண்டா பிரிச்சுக்கிறோம். 2 into 5 சேம் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 16 ஸ்கொயர் தி ஹோல் பவர் 5 அதே மாதிரி தான் இந்த டேர்ம்கள் இருக்கும். இன்டூ 16 ஸ்கொயர் தி ஹோல் பவர் 5 இன்டூ 2 congruent x modulo 17 அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போ 16 ஸ்கொயர் அப்படின்னா 256. 16 ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு தெரியும் 256. ஸோ 256 தி ஹோல் பவர் 5 into 256 the whole power 5 into 2 congruent x modulo 17 வந்துச்சு. இப்போ இந்த 256 வந்து நம்ம 17ஆல டிவைட் பண்ண முடியும். 16 பண்ண முடியாது 17ஆல. அதனாலதான் அந்த திருப்பி இந்த 10 வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதி அப்புறம் அந்த 16 ஸ்கொயர் பண்ணி அப்புறம் டிவைட் பண்றோம். ஸோ 17ஆல அது டிவைட் ஆகும். ஸோ டிவைட் பண்ணி பாருங்க 1 டைம்ஸ் வருது. மேல கோஎஃபிஷியன்ட் வந்து 15 கிடைக்குது. அப்போ வந்து என்னது இந்த 256 தி ஹோல் பவர் 5 வந்து ஒரு தடவை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 power 5. இந்த ரிமைண்டர் தான் இங்க எழுதுறோம். ஸோ 1 power 5 இந்த 5 பவர் இருக்கனால இதுக்கும் 5 பவர் போடுறோம். அதே மாதிரி தான் இதுக்கும் இன்டூ 256 இதையும் டிவைட் பண்ணா ரிமைண்டர் 1 தான். ஸோ ரிமைண்டர் 1 வந்து தி ஹோல் பவர் 5 இன்டூ 2 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 17ஆல போகாது. ஸோ வந்து 2 டிவைட் பண்ணி பாருங்க 17 2 நம்மளுக்கு குவேஷன் தேவையில்லை. ஸோ 0 போட்டுட்டு 0 போட்டோம் அப்படின்னா ரிமைண்டர் 2 தான் கிடைக்குது. ஸோ அந்த 2 எழுதிக்கிறோம் மாடுலோ 17. அப்போ இந்த எல்லாமே என்னது இது எல்லாத்தையும் நம்ம எதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிருக்கோம்னா 2 power 81 தான் அப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம். இப்போ இதை சால்வ் பண்ணா 2 power 81 வந்துடும். ஸோ கான்கிரண்ட் 1 power 5 னா 1 இன்டூ 1 power 5 வந்து 1 இன்டூ 2 மாடுலோ 17. இப்போ இந்த எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணோம்னா 2 மட்டும் தான் இருக்கும். ஸோ 2 power 81 congruent 2 modulo 17. ஸோ ரிமைண்டர் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு 2. Therefore remainder is equal to 2. இதோட இந்த சம் முடிஞ்சு. Thank you.